இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பவானி, அந்த மேகலைக்கு ஒரு தடவை கால் பண்ணு. எதுக்குமா நீ பேச போறியா? அப்பாவை கேட்டுக்கோமா, திட்டுவாரு. கால் பண்ணுன்னு சொல்றல. அவ என் பொண்ணு என்ன பண்ணாலும் நல்லவன்னு நினைச்சுதானே அவளை வீட்டுக்குள்ள விட்டேன். படுப்பாவ இப்படி பண்ணிட்டாளே, நான் அவகிட்ட பேசணும். நீ உடனே கால் பண்ணு. பண்ணுடி, பண்ணு. அக்கா, இப்ப எதுக்கு வந்த காரை விட்டுட்டு இந்த கார்ல போயிட்டு இருக்கோம்? டேய், நாம கார்ல வரத ஜனனி பாத்துட்டா. அவ பாட்டுக்கு பயத்துல போய் துளசி கிட்ட ஏதோ உளறிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. அக்கா அக்கா அக்கா, எடுக்காதக்கா, எடுக்காத. சிபிஐ ஏதாவது இருக்க போகுது. டேய், அந்த அளவுக்கு நீ ஒருத்தல்ல. இதோ இங்க இருக்காளே, இவளும் ஒருத்தல்ல. இரு, யாருன்னு பாக்கலாம். காரை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டு. என்ன லாக் பண்ணிட்டேன், திறக்க முடியாது. இரு, வந்துடுறேன். சும்மா இரு, வந்துடுறேன். டோர் லாக் பண்ணிட்டியா? அக்கா, என் பொண்டாட்டியை நான் எப்படி பார்த்தணும்னு எனக்கு தெரியாதா? லாக் பண்ணியாச்சா இல்லையா? பண்ணியாச்சு பண்ணியாச்சு. ஹலோ, யாருங்க? அம்மா பேசுறாங்க. மேகலை, நான் தான் விசாலாட்சி. அக்கா, இந்த காலத்துல எவன்கா ஒரே பொண்ண காதலிக்கிறான்? தாஸ் அப்படிதான். இந்த படிக்கும் போது காதலிக்கிறதெல்லாம் காதல் லிஸ்ட்லயே சேராதுக்கா, அதெல்லாம் சும்மா. ஆனா காவேரி தான் தாஸுக்கு கடைசி காதலி. காவேரிக்கு மட்டும் தாஸ் தாலிய கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, அவளை அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்கக்கா. அக்கா, ஒரு உண்மையை சொல்ற, நீங்களே சந்தோஷப்படுவீங்க. உங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமகனா இருப்பாங்கக்கா, என்ன நம்புங்கக்கா. இது காவேரிக்கு பிடிக்க வேணாமா? உன் தம்பிக்கு மட்டும் பிடிச்சிட்டா போதுமா? வாழ்க்கைன்னா ரெண்டு பேருக்கும் விருப்பம் இருக்கணும்ல. ஒருத்தர் ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? இத பாரு, அவரு கோவப்பட்டா நீ தாங்க மாட்ட. சொன்னா கேளு. ஓ, அப்படியாக்கா? அம்மள ரொம்ப கோவக்கார மனுஷனா? உன்னை விட அம்மளத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. என் பொண்ணை கட்டாயப்படுத்தி வாழ வச்சிருவியா? அறிவு கெட்டதனமா பேசாத. எனக்கு என் பொண்ணு வேணும். அவளுக்கு ஏதாவது ஆச்சு, நீயும் உன் தம்பியும் என்ன ஆவீங்கன்னே சொல்ல முடியாது. அஷோ அக்கா, என்னக்கா இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என்னையும் என் தம்பியையும் உங்க குடும்பத்துக்குள்ள சேர்த்துக்க சொல்லுங்கக்கா. குடுமா. ஹலோ, என் அப்பா மட்டும் கோவம் ஆயிட்டாரு. நீங்க செத்தே போயிடுவீங்க, தாங்க மாட்டீங்க. அப்படியா? என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரா? உங்க ரெண்டு பேர் உயிரை எடுப்பாரு. ஏய் சிறுவண்டு, போன அக்கா கிட்ட கொடு. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஏச்சி, போன குர்ரி. ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற? அக்கா, நீங்க துளசி பேச்ச கேட்காம அப்பயே ஓகே சொல்லிருந்தீங்கன்னா சந்தோஷமா கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாமே. இந்நேரம் உங்க கையில பேர குழந்தைங்க விளையாடிட்டு இருந்திருக்கோம். போங்கக்கா, உங்க மேல எனக்கு பயங்கர கோபம். ஏய் பைத்தியமாடி நீ? காவேரிக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா? அப்பாவும் அண்ணனும் இருக்காங்க. உங்க ரெண்டு பேரையும் சந்து சந்தா வெட்டிடுவாங்க. காவேரியை விட்டுட்டு ஒழுங்கா பொழைச்சு போயிடு, இல்லன்னா நானே அங்க வருவேன். அடடடடடா, என்ன சம்பந்தி நீங்க இவ்ளோ வயலன்ஸா பேசுறீங்க? நீங்க இப்ப ரொம்ப கோவமா இருக்கீங்க. சரி, நாம இப்ப பேச வேணாம், அப்புறம் பேசிக்கலாம். பாய்க்கா, பாய். என்னவா?
பாவம்டா அந்த விசாலாச்சி. காவேரிய கடத்தினதுக்கு இவ்ளோ கோவப்படுறாளே. அந்த அம்பள மேட்ரு தெரிஞ்சா எரிமலையா ஆயிடுவாங்க போல இருக்கே. ஏய் இத பாரு, காவேரிக்கு ஏதாவது ஆச்சு உன்னோட ஈர கொலைய உரி விடுவேன். மா போனை கட் பண்ணிட்டாங்கம்மா. இப்படி பண்ணிட்டாளே பாவி. ஐயோ காவேரி, என் செல்லமே எங்கடி இருக்க? அம்மா கிட்ட வந்துடுடி. சரி, டைம் ஆயிடுச்சு, கார் எடு. ஒன்னும் ஆகாத. நான் இருக்கேன்டா, எதுனாலும் பாத்துக்கலாம், வா. அவங்க பிளான் படி காஞ்சிபுரம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்காக ரொம்ப நாள் காவேரியை வச்சிருக்க மாட்டாங்க, அதை விரும்பவும் மாட்டாங்க. நமக்கு இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நமக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல, இனிமே அவங்க ஜாக்கிரதையா தான் இருப்பாங்க. ஏன் கொண்டு போய் அடைச்சு வச்சிருவாங்களோ? காவேரி தப்பிக்க முடியாதா? ஐயோ விசாலம் அழாத. காவேரி தப்பிக்க வேண்டாம். நாமளும் போலீஸும் அலர்ட் ஆனதுனால அந்த பிளானையே மாத்திருப்பாங்க. அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? யாரா இருந்தா என்ன, நல்லவங்களா இருந்தா போதும்னு பழகுனது தப்பா போயிடுச்சு. மாமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம இங்க என்ன மாமா மீட்டிங்? ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு எவ்வளவு முக்கியம் தெரியும்ல. நம்ம போலீஸ மட்டும் நம்பி விடக்கூடாது. நாமளும் தேடணும். எல்லாருமா சேர்ந்து ஒன்னா வேலை செய்யணும். அப்பதான் நம்ம காவேரியை காப்பாத்த முடியும். ரொம்ப சரிதான். நாம சில இடங்களை கண்காணிக்கணும். கண்டிப்பா மாலை வாங்குவாங்க. கல்யாணம்னா கண்டிப்பா மாலை இல்லாம நடக்காது. ரம்யா, அத்தை, நீங்க 2 பேரும் உடனே பூக்கடைக்கு போங்க. கல்யாணத்துக்கு யார் மாலை வாங்கினாலும் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு உடனே கால் பண்ணுங்க. தாசிக்குனா கூட இதுல பிடிச்சிடணும். எதுக்கு? அவன் தானே தாலி கட்டணும். அவனையே தூக்கிட்டா யார் தாலி கட்டுவா? சரி போலாம். சொன்னபடி எல்லாரும் பாத்துக்குங்க. பவானி, நீ அம்மாவை பாத்துக்க. நீங்க பாரு விசாலாட்சி, நீ ஒன்னும் பயப்படாத. காவேரிக்கு ஒன்னும் ஆகாது, சரியா? கவலைப்படாத. வாங்க சிவா, சரி வாங்க. தைரியமா இருமா, காவேரியோட வரோம்.